ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். இப்படி பிக் பாஸ் பேசி நம்ம பார்த்து இந்த வருஷம் ஃபுல்லாக ஆச்சு. ஏன்னா ஃபுல்லாக டென்ஷனாகவே இருக்கார். அவருக்கு பிடிக்குதா பிடிக்கலையே தெரியல. எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் வந்துட்டு கலகலம் பேசக்கூடிய ஆள். நிறைய நேரங்கள் அப்படி பண்ணிக்கிறார். ஃப்ரீ ஸ்டாஸ்க்கெலாம் அவ்வளோ கதற விடுவார். ஆனால் இந்த வாட்டி எதுவுமே பண்ணல. சரி, ஓகே, இன்றைக்கி ஒரு சூப்பரான சம்பவத்தை பண்ணார். ஏன்னா திடீர்னு வந்து பிக் பாஸ் வந்து அறிவிக்கிறாரு, இந்த ஃபோன் டாஸ்க் வந்து லாஸ்ட் டாஸ்க்கு, இது யார் அட்டன் பண்ண போகிறான்னு. அதில் ரயானுக்கும் அருணுக்கும் பயங்கரமான கடுமையான போட்டி நடந்துச்சு. அதில் எனக்கு தெரிஞ்சு ரயான் தான் ஃபஸ்ட்டு தொட்டார் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஃபஸ்ட்டு முத்து வந்துட்டு இல்லைன்னு சொன்னார், அதுக்கப்புறம் ஆமான்னாரு. ஆனால் அதுக்குள்ளே அவர் ஃபோன் எடுத்துறாரு. பிக் பாஸை வந்துட்டு அருணுக்காகவே பேசுகிற மாதிரி இருந்துச்சு. சரி, பேசிட்டு முடிவு போட்டு வாங்கன்னு சொல்லலை, ஃபோன் எடுத்துட்டிங்களோ பேச வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பாவம் ரயான் ஏமாந்து போயிட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டு டாஸ்க் கொடுத்தாங்க. என்னென்னா 150 செகண்ட்குள்ளே 2 டபுள் இருக்கிற பாலை வந்து கலர் பாலை வந்துட்டு மாற்றணும் இந்த பக்கம் அப்படின்னு. உள்ளே போனாங்க. ஜாக்லின் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. செம்ம ஸ்பீடாக பண்ணாங்க, வேறு மாதிரி வருத்தமாக பண்ணாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய குளறுபடியை பண்ணிட்டாங்க. எப்படி ஆரம்பித்தாங்களோ அதுலேயே முடிச்சிட்டாங்க. இப்போ கையில் இருக்க ரெட் பாலை தூக்கி அந்த பக்கம் போனோன்னா அந்த பக்கம் போட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் அந்த ரெட் பாலை எடுத்து இந்த பக்கம் போட்டு மறந்துட்டாங்க. ஸோ பாவம் செம்மையாக மாட்டினாங்க. ஃபஸ்ட்டு வின் பண்ண தான் நினச்சி எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும்போது தோற்றுட்டாங்க. பிக் பாஸ் வந்துட்டு கூப்பிட்டு சிரிக்க வைக்கிறார். போய் முதல்ல அங்கே போய் நில்லுங்க அப்படின்னாரு. நின்னாங்க. முதல்ல எந்த பக்கம் பால் இருந்துச்சுன்னு தோண ஆரம்பிச்சிச்சு. ஐயோ அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறாரு, நம்ம அருணுக்கு சொல்கிறார், அருண் உங்களுக்கு -1 அப்படின்னு. பாவம் மனுஷன் டென்ஷன் ஆகிட்டார். ஏற்கனவே முட்டையில் தானே பாருங்க, ஏன் -1? நீங்கள் என்ன சொல்கிறீங்க பிக் பாஸ்? நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு மற்றவங்களை சொல்லி அவங்க வந்துட்டு பண்ணாமல் விட்டாதான் நான் வந்துட்டு -1 சொன்னீங்க. இப்போ தான் அவங்க பண்ணி தானே தோற்றுருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த டாஸ்க் கொடுத்து தானே வெளியே அனுப்பணும். அது எப்படி நீங்கள் -1 சொல்லுவீங்க அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார். பிக் பாஸ் வந்துட்டு இல்லை, உங்கள் மூஞ்சி ரியாக்ஷனை செக் பண்ணணும்னு பார்த்துட்டார். சிரிக்கிறாரு. நீங்கள் இந்த மாதிரி சிரிக்கிறத பார்க்குறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் தான் நீங்கள் சிரிப்பீங்களான்றாரு. அதுக்கப்புறம் இப்போதைக்கு உங்கள் பாயிண்ட் -1 இல்லை, 0 பாயிண்ட்ஸில் மட்டும்தான் அப்படின்றாரு. அடேங்கப்பா, இப்போ புரியுதா உங்களுக்கு? ஹிண்ட் என்னது? பாயிண்ட்ஸ் வந்து இப்போ 0, நீங்கள் பாயிண்டில் மட்டும் தான் 0, நீங்கள் 0 கிடையாது அப்படின்ற மாதிரி அங்கே வைக்கிறார். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான். அவர் என்ன தான் வந்து டேஞ்சர் பொசிஷனில் இருந்தாலும் அவர் டாப் 5ல் கன்ஃபார்ம் இருப்பார் அருண் அப்படின்னு நான் தான் முதல்ல சொன்னல. இதுதான் நடக்க போகுது பாருங்கள். ஸோ இங்கே அந்த மாதிரி விஷயம் நினச்சி ஒரு சிரிப்பு தாங்க முடியல. ஒரு பக்கம் டாஸ்க்கு வந்துட்டு ஜாக்லின் தோத்தாங்க, ஓகே. பட் இந்த ஒரு சிரிப்பு செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் அப்பரேசில் ஏதோ பிரச்சனை இருந்தாலும் மேனேஜர் நம்மக்கிட்ட வந்து தோல்வியில் கையப்பட்டு என்னடா விட்றா பார்த்துக்கலாம், அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் விட்றா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஹாப்பி ஆகிட்டாப்பில். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அருணை பற்றி சொன்ன விஷயங்கள் எப்படி இருக்குது? அது மட்டும் இல்லாமல் டாப் 5ல் ஜாக்லின் வந்தால் நல்லாயிருக்குமா, அருண் வந்தால் நல்லாயிருக்குமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.